மனுஷன் இல்ல, என் பொண்ணு பாத்துக்க வந்த கடவுள். மத்த பொண்ணுக்கு மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமான்னு பல நாளா தூக்கம் வராம நான் அழுதுருக்கேன். நான் ஆசைப்பட்டபடியே இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ அம்மாவை முழுசா மாத்திடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க வாழ்க்கை நிறைவா ஆரம்பிக்கணும். இனிமே நீயும் இவ்வளவு ஒரு ஆதர்ஷ தம்பதிகளா குழந்தை செல்வத்தோட ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும். டேய், இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலடா. மாயாவை அங்க தனியா விட்டுட்டு நீ எங்க? அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா. எனக்கு தான் தூக்கம் வரல, அதான் வந்தேன். சரி, நீ தூங்கு போ. அவசரப்பட்டுமோன்னு தோணுதா? ஏன் அப்படி கேட்குற? இல்ல, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. நார்மலாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அது நடக்காம நீ வெளியே வந்துட்ட. அது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இல்லடா, மேடம் எல்லா சம்பிரதாயங்களும் முறைப்படி நடக்கணும்னு கம்பல் பண்ணதால தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. அப்படின்னா மாயாவை நீ ஒரு குழந்தை மாதிரி தான் நினைக்கிற. மற்றபடி ஒரு புருஷனா அவங்ககிட்ட உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அப்படிதானே? எனக்கு அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்டா. அந்த பொண்ணை பார்த்துக்கிறதா உன்னோட எண்ணம்னா அதை எப்பவும் போல கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கலாமே. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? புருஷங்கிற உரிமையில நான் எப்பவும் அவங்க கூடவே இருக்கலாம்ல. அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் நான் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம். யாரும் எனக்கு எதுவும் கேட்க முடியாதுல்ல. அப்பப்போ வந்து பார்க்கறது இனிமே சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல, நீ சொல்றது எதுவுமே எனக்கு சரியான பதிலா தோணல. இதுல நான் எதுவும் கன்வின்ஸ் ஆகல. இதுவே வைஷு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா வைஷு சந்தோஷமா இருந்திருப்பாங்க, மாயாவே நீ நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதான் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லடா, வைஷு மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கறது அபூர்வம்டா. நீ பண்ணின வேலைக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கே தெரியும். ஆனா வைஷு கல்யாணம் நின்றுடுச்சுன்ற வேதனையில கோயில உண்மையில வருத்தப்பட்டதோட சரி. அதுக்கப்புறம் உன்னோட சூழ்நிலை புரிஞ்சுட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு பக்குவம் வேணும். வைஷு நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பூரிப்பா இருந்துச்சுடா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எப்படிங்க உங்களால முடியுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாம லவ் பண்றவரை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறது தான் நமக்கு சந்தோஷம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் அவங்க லவ் பண்றாங்கடா. என்னோட சந்தோஷம் யுகி, யுகியோட சந்தோஷம் மாயா. அதனால இதை நான் செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் எனக்கு அவங்க மேல இருந்த மரியாதை அப்படியே கூடி போச்சு. அவங்க சில தப்புகளும் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா அதை கேட்டதும் எனக்கு கூட அவங்க மேல கோவம் வந்துச்சு. ஆனா அது எல்லாமே அவங்க மேல வச்சிருக்கிற லவ் தானே எனக்கு இப்பதான்டா புரிஞ்சுது.
அவ்வளோ நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம மிஸ் பண்ணிட்டியேடா. இல்லடா, வைஷு மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு என்னை விட இன்னும் நல்ல பையன் கிடைப்பான். ஆனா மாயாவுக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீயே சொல்லு. நான் மாயாவோட சேரணுங்கிறது தான் கடவுளோட விருப்பமா இருந்திருக்கேன். அதனாலதான் எங்க 2 பேரையும் சந்திக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தாண்டி எனக்கு தோணுது. என்ன அம்மாவையும் சமாதானப்படுத்தி இருந்தா என் மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏண்டா இப்ப கூட உனக்கு வைஷு கல்யாணம் பண்ணிக்கலன்னு வருத்தமா இல்லையா? இல்லடா, ஆனா வைஷுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அத நான் சீக்கிரமே செஞ்சு முடிக்கணும்டா. டேய், இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலடா, என் மனசார தான்டா சொல்றேன். சரிடா, போ. மாயா, மாயா, என்னாச்சு? அம்மா எங்க? அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. எனக்கு அம்மா வேணும். நீ வா, என்ன அம்மாட்ட கூட்டிட்டு போ. வா, இப்பவே வா. போக முடியாது, காலையில போய்க்கலாம். எனக்கு இப்பவே போணும். ப்ளீஸ் என்ன அம்மாட்ட கூட்டிட்டு போ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாயா. இப்ப போனா ஹாஸ்பிடலுக்குள்ள விட மாட்டாங்க. எனக்கு அம்மா வேணும். பாப்பா, அம்மா காலையில போய் பார்க்கலாம். இப்ப போய் தூங்குங்க. கம்னரு நீ. எனக்கு இப்ப அம்மா வேணும். நான் அம்மா கூட தான் படுத்து தூங்குவேன். வா யோகி. அம்மா கிட்ட காலையில போலாம் பாப்பா. இப்ப போய் தூங்குங்க. தம்பி தான் கூட இருக்காருல்ல. வேணும். எனக்கு அம்மா தான் வேணும். நான் அம்மா கிட்ட தான் தூங்குவேன். வா. மாயா, நீங்க குட் கேர்ள் தானே? இப்ப நீங்க தூங்குங்க. உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். சரியா? அம்மா கிட்ட காலையில கூட்டிட்டு போறேன். முடியாது. என்ன இப்ப அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. சொன்னா கேளுங்க மாயா. நான் கேட்க மாட்டேன். நீ கூட்டிட்டு வா. இப்ப என்ன தம்பி பண்றது? இல்லக்கா, எப்படியாவது சமாதானப்படுத்தி இங்கே தூங்க வைக்கலாம். நான் சமாதானம் ஆக மாட்டேன். என்ன கூட்டிட்டு போ. நான் அம்மாவோட தான் தூங்குவேன். நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு வா. ஏய், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல கிளம்பு, ஹாஸ்பிடல் போலாம். டேய், இந்த நேரத்துல எப்படிடா உள்ள விட மாட்டாங்கடா? எப்படியாவது பேசி சமாளிக்கலாம்டா. போலாம் வா. அன் டைம்ல எப்படிடா போறது? ஆட்டோ பிடிச்சு போலாம்டா. முதல்ல கிளம்பு. அக்கா, நீங்க எங்க இருங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். சரி சரி மாயா, நாம அம்மாவை பார்க்க போலாம். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நீ எங்கேயும் போக கூடாது. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ப்ராமிஸ். வாங்க. அக்கா, மேல கிரேப்ஸ் ஆப்பிளா இருக்கு. நீ சாப்பிட்ட பிச்சு இல்ல, பிச்சு. நான் சாப்பிட மாட்டேன். வாங்க. நீ எங்க இரு. அம்மா, ஏய், என்ன இது இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? எனக்கு நீ இல்லாம தூக்கமே வரல. அம்மு பாப்பாவுக்கு தனியா படுக்க பயமா இருக்குதா? யோகி அனுவா அந்த வேலை அவங்க கூட பேசிட்டு இருந்தான். அப்புறம் மலரக்க தூங்கிட்டா. நான் தனியா படுத்துட்டு இருந்தேன். பக்கத்துல நீ இல்ல, அத பயந்துட்டான்.
இல்ல மேடம், அவங்க அப்பவே தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல, அதான் வேலுவோட பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா தூக்கமா வருதா, தூங்கணும். அம்மு, ஏமா இப்படி பண்ற? தம்பி சொல்றதை கேட்டு குட் கேர்லா நடந்துக்கணும்னு சொன்ன இல்ல? அம்மா நான் குட் கேர்ள் தான். குட் கேர்ள் இப்படிதான் பண்ணுவாங்களா? ராத்திரி நேரத்துல இங்க வரணும்னு அடம்பிடிச்சு தம்பியை தொந்தரவு பண்ணா என்னடா இதெல்லாம்? பரவாயில்ல விடுங்க மேடம். எனக்கு சங்கடமா இருக்குப்பா. அம்மா எனக்கு தூக்கமா வருதா. அம்மு, நான் தட்டி கொடு, நான் தூங்கணும். அம்மு என்னடா இது? ஏமா இப்படி பண்ற? அம்மா போ, திட்டாதன்னு. தூங்கணும். நான் குட் நைட். ஏய், யுகே நீயும் போய் தூங்க. குட் நைட். இவளை எப்படி நான் சரி பண்றது? கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இப்பவும் என்னோட தான் தூங்குவேன். நீ இல்லைன்னா பயமா இருக்குன்னா எப்படி? மேடம், இத்தனை வருஷமா அவங்க உங்க கூடவே தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தனியா இருந்தா பயமா இருக்காதா? அதுவும் இல்லாம இவங்களோட விஷயத்துல நாம இப்படி அவசரப்படுறது ரொம்ப தப்பு மேடம். இவ இன்னும் குழந்தை இல்லப்பா. மனசால இவங்களும் குழந்தைதான் மேடம். இவங்க எப்பவும் போல இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம் மேடம். சரி மேடம், நீங்க தூங்குங்க, நான் வெளியில இருக்கேன் மேடம். தூங்கு. நீங்க யுகி? எஸ் டாக்டர். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் டாக்டர் திருவதனம். ரிமெம்பர்? எஸ், நல்லா தெரியும் டாக்டர். நீங்க எப்படி இங்க? என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ ஒய்ஃபுக்கு பதிலாக நான் ஒரு நாள் இங்கே வந்து பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் மற்ற வேலையெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பவானி மேடமை பார்க்கறதுக்காக வந்தேன். யா, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்னோட ஃப்ரெண்டு தான். எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னார். என்னதான் படிச்சிருந்தாலும் சில நேரங்களில் முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்துடுறோம். சூசைடுங்கிறது லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடையாது. எவ்வளவோ இருக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது. என்ன சொல்றது? எனிவே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது நடக்குமா நடக்காதா, எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தான் பவானி மேடம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார், இப்போ கூட அவங்க அம்மாவை பார்த்தே ஆகணும்னு அழுது ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்கள இந்த நேரத்தில் கூட்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ அவங்களுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு டாக்டர். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள நான் ஒரு குழந்தைய தான் பார்க்குறேன். குடும்பம், தாம்பத்தியம் இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகுமா? அவங்க இருக்கிற கண்டிஷன்ல இதெல்லாம் சரியானு கூட எனக்கு தெரியல டாக்டர். ஒன் செகண்ட், நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க மென்டலி சேலஞ்சா இருந்தாலும் ஹெல்த் வைஸ் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அதனால தாம்பத்தியம், குழந்தை பெற்றுக்கிறது இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுப்பா. ஒரே ஒரு ப்ராப்ளம், அவங்கள பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுல வேணா பிரச்சனை இருக்கலாம், அதை நாம பார்த்துக்கலாம். தாம்பத்தியம் வேணுமா, சரியா வருமா வராதான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. பெண்கள் கன்சீவ் ஆகிறப்போ நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் இருக்கும். அது சம்டைம்ஸ் அவங்களை குணப்படுத்துகிற வாய்ப்பாகவும் இருக்கும். டாக்டர், நானும் கூட கேள்விப்பட்டிருக்கேன், மனநிலை சரியில்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நோ 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 நோ, நான் அதை மீன் பண்ணி சொல்லலை. ஏன்னா சயின்டிஃபிக்கா அதெல்லாம் எதுவும் ப்ரூவ் ஆகலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் ஷூராக சொல்ல முடியும். பிரெக்னன்சி டயத்தில் உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும். அது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதனால குணமாகவும் சான்ஸ் இருக்கு. நான் இந்த மாதிரி சில கப்பிள்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மாயா மாதிரி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்து எல்லாம் சரியா இருக்காங்க. ஆனா அதுக்கு இதுதான் காரணம்னு உறுதியா சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான்.
ஒரு நம்பிக்கையோட இதெல்லாம் பண்ணாதான் முடியும். டாக்டர், நீங்க சொல்லிதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். குழந்தை பிறந்து இப்ப ஒரே அவஸ்தையா இருக்கு. ஆனாலும் அவ குணமாலன்னு என்கிட்ட சண்டை போடக்கூடாது. இல்ல டாக்டர், நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா முயற்சி பண்ணா அவங்கள மாத்தலாம். அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்லி ஆக்டிவிட்டிஸ். அவங்க நம்மள மாதிரி இருக்கிறது இல்ல, சைல்டிஷா நடந்துக்கிறாங்க. அதானே ப்ராப்ளம். அதை நாம டீச் பண்ண முடியுமே. முடியும். ஆனா உங்களை மாதிரி ப்ரொஃபஷனலா பண்றவங்களுக்கு அது ஈஸி. ஆனா நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க மேல இருக்கிற கேர்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் வரி. அவங்கள சரி பண்ண எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். முதல்ல அவங்கள ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. நீங்க குழந்தை மாதிரி நடத்தினா எப்பவும் அவங்க குழந்தையாவே தான் இருப்பாங்க. ஓகே டாக்டர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கள உங்க மனைவியா பாருங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட எப்படி நடந்துப்பானோ அப்படியே நடந்துங்க. நார்மலா ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அவங்கள அப்படி இருக்க பழக்குங்க. வழக்கமா பொண்ணுங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் அவங்க செய்ய விடுங்க. சொல்லி கொடுங்க, அப்புறம் அவங்களே செய்வாங்க. தப்பு செஞ்சா நீங்க கண்டிங்க. குழந்தை மாதிரி இருக்காளேன்னு நீங்க விட்டுறாதீங்க. அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு மாறவே மாட்டாங்க. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமான சில பேஷண்ட்ஸோட அட்ரஸ்லாம் தரேன். அவங்கள போய் பாருங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் தரேன், அதை படிச்சு பாருங்க. ஏன்னா அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் மோர் திங், இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல இன்வால்வ் பண்ணி வைங்க. அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டாக்டர், மாயா ஷட்டில் விளையாட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டோட விளையாடி நான் பார்த்திருக்கேன். கோச் கிட்ட கூட நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. யா, ஐ ஆல்சோ நோ இட். அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கோச் இருந்தாலும் நீங்களும் கூடவே இருந்து சொல்லிக் கொடுங்க. நீங்க பக்கத்திலே இருந்து எடுத்துக்கிற கேர் தான் அவங்கள மாத்திர மருந்து. அதை மறந்துடாதீங்க. இதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேங்க்யூ டாக்டர். லைஃபை எப்படி லீட் பண்ண போறோமோங்கிற குழப்பத்துல இருந்தேன். இப்போ உங்களோட இந்த கைடன்ஸ் கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க மத்தவங்க மாதிரி லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் வராது. நிச்சயமா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வரேன். ரிப்போர்ட் பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஓகே, கேரி ஆன். சரி. சரிடா, நீ கிளம்பு. நான் இங்கே இருக்கேன். நீ மட்டும் தனியாவா? கூட வேணா நானும் இருக்கேன்டா. டேய் வேணாடா, நீ இப்போ போய் தூங்கினாதான் காலையில கம்பெனி ஓபன் பண்ண முடியும். அதனால நீ கிளம்பு. நாளைக்கு நீ ஆஃபீஸ் வரலையா? வரேன்டா, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? நீ கிளம்பு. சரி, ஓகே, டேக் கேர். பாய்டா. ரேகா, வயசு எந்திரிச்சிட்டாளா? இல்லங்க, தூங்கிட்டு தான் இருக்கா. தூங்கிட்டு இருக்காளா? ஆமாங்க. இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? ஆமாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். கன்ஃபார்மா பாத்தியா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்கன்னு புரியுதுங்க. என்னதான் தெளிவா பேசினாலும் கல்யாணம் நின்ன வேதனை அவளுக்கும் தான் இருக்கும். அந்த துக்கம் தாங்காம